ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கம்பங்கூழ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவிலேருந்து ரெடிமேடாக பவுடர் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேங்க. ஸோ இதிலேருந்து ஒரு கப் எடுத்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு கப்புக்கு 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ 5 டம்ளர் தண்ணியும் குக்கரில் ஊற்றி நல்லா சூடு பண்ண போட்டுருங்க. தண்ணி சூடு ஆனதும் அதுலேருந்து 2 கப்பு எடுத்து ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த ஒரு கப்பு கம்பு பவுடரில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு பேலன்ஸ் உள்ள தண்ணி குக்கரில் இருக்கும், அதில் ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லங்ஸ் இருக்காது. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வித கட்டி தட்டாது. எப்படி நம்ம ராகி களிக்கெல்லாம் பண்ணோம் அதே தான். தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போது பேலன்ஸ் உள்ள தண்ணியில் இதை ஆட் பண்ணிவிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் கலர்னாலே உங்களுக்கு செமி திக்கில் கன்வெர்ட் ஆயிரும். அந்த மாதிரி செமி திக் ஆகும்போது குக்கரை மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுறோங்க. ஸோ தட் உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். எங்கள் வீட்டிலலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தான் இதை வேக வைப்பாங்க. உட்காந்து எங்கள் அம்மா கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு இடத்துல பார்த்தேன் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஈஸியாக இருந்துச்சுன்னு அதை நோட் பண்ணி வச்சுட்டு தான் நானும் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ குக்கரை மூடி விசிலை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. விசிலெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. சூப்பராக வெந்து வந்துடும். நீங்கள் டைமர் கூட வச்சுக்கலாம். அழகாக பாருங்கள், வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கும்போது இப்போது இதை அப்படியே கூல் டவுன் ஆக விட்டுருங்க. நல்லா சூடாறின பிறகு பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஜெல்லி மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். அப்படி ஆனாலே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அப்படியே தண்ணிக்கு கீழே பாருங்கள், அப்படியே மிதக்கும், கையில் ஓட்டவும் ஓட்டாது. இந்த மாதிரி ஆன பிறகு நீங்கள் ரெடி டு ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ சாப்பிட போகிறது இல்லைங்க, அடுத்த நாள் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணியை லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் to 1 டம்ளர் வரைக்கும் ஊற்றி மூடி போட்டு வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டேங்க. ஸோ எனக்கு தேவையான போர்ஷனை மட்டும் ஒரு பவுலில் எடுத்து அதில் தயிர் ஆட் பண்ணுறேன். நல்லா கெட்டி தயிருங்க. இந்தியன் ஸ்டோர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது, காலி ஆயிடுச்சு. ஸோ வாங்கிட்டு இப்போ அதை கிளறிக்கிட்டு இருக்கேன். இது கூட பச்சை வெங்காயம், மோர் மிளகா, வடகம் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாவக்காய் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன், அதை தொட்டுக்க எடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு ஒன்றுங்க. ஒரு டைம் இந்த வெங்கடேஷ் பட்டு கூட இந்த கம்பங்கூழ் எப்படி பண்ணுறது அண்ட் அதுக்கு ஒரு தாளிப்பெல்லாம் போட்டிருப்பார். அந்த தாளிப்பை தான் நானும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் தாளிப்பு போட்டு பண்ணி காமிச்சார் இல்லைங்களா, அப்போவே ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த தாளிப்பை போட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன். நம்ம பச்சை வெங்காயத்தை கடித்து சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு, இந்த தாளிப்பை போட்டு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டுங்க. சின்ன வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.